முக்கண்ணின் நோக்கும் முடிகொண்ட மத்தமும் முக்கணின் நோக்கும் ஒரு பலிப்பும் துடிகொண்ட கையும் துதைந்த வெண்ணீரும் சுரிகுழலால் படிகொண்ட பாகமும் பாய்புலி தோலும் என் பாவி நெஞ்சில் குடிகொண்டவா தில்லை அம்பல கூத்தன் குறைகளே ஒளியான திருமேனி ஒமிழான மிகமேவும் கழியார வரும் ஆனை களல் நாடு மறவாமல் அழியாளு மலர் தூவும் அடியார்கள் உளமான அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வினை கூட நினையாவே பண்டை மறை வந்தரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேவுமை கண்ட தேவன் மிகு செய்வநாதன் குண்டரிக மலர்தாழ சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான் மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். திருச்சிற்றம்பலம். ஆனந்த வாழ்வில் அடியார் எல்லாரும் அகங்கழிப்ப நான் இந்த மாயத் தொடக்கு நில்வேழ்த்து நலிவதன்றோ ஆனந்த வாழ்வில் அடியார் எல்லாரும் அகங்கழிப்ப நான் இந்த மாயத் தொடக்கினின் வீழ்ந்து நலிவதன்றோ ஆனந்த நீண்ட மதில் ஆவடு துறைவாழ் முதலே தேனுந்து பந்தயத்தாளாய் பஞ்சாக்கர தேசிகனே பஞ்சாக்கர தேசிகனே தேனுந்து பஞ்சாக்கர தேசிகனே இடரார் பிணியனப் பன்மதப் பேய்கள் வந்து என் அறிவை தொடரா மயக்கினும் யான் மருளேன் பனைசூழ் துறைசை திடனார் மனத்து சிவஞான தேசிகன் தேர்ந்துலகில் அடலார் தரப்புகள் சித்தாந்த நூலியன் அகத்ததுவே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, கடந்த வகுப்புல நாம இந்த திருநீலகண்ட நாயனார் சரிதத்துல அந்த பெருமான் இவருக்கு வீட்டை நோக்கி வருவதை பார்த்தோம் இல்லையா? அவர் எப்படி வாராருன்னு கீழொரு கோபணம் சாட்சி கேடிலா வாழ்விடு நீற்று ஒளி மலர்ந்த மேனி மேல் தோளோடு மார்பிடை துவளும் நூலுடன் நீள் ஒளி வளர் திருமுண்ட நெற்றியும் என்று அவர் சொல்லுவார். அப்போ அவர் எப்படி அந்த பெருமான் அவர் வாராரு அப்படின்னா, கீழும் கோபணமும் சாத்தி கொண்டு அப்புறம் திறநீர் அழிவின்மையை செய்கின்ற ஒளி வீசுகின்ற திறநீட்டு பூச்சி உடம்பெல்லாம் பூசியிருக்கிறார். அந்த திருமேனியில திருநீர் பூசி தோளிலும் மார்பிலும் விழுந்து துவழ்கின்ற பூநூல் அணிந்து கொண்டதோடு அவர் நெற்றியிலும் விபூதி பூசி இருக்கிறார். அந்த கோலத்தில் அவர் வர்றாருன்னு சொல்றாரு. கீழோடு கோபணம் சாத்தி, அந்த கீழ் என்பது பட்டையா இருக்கக்கூடிய அருணாக்கயிறு மாதிரி. அது அருணாக்கயிறு கயிறுங்கிறது உருண்டையா இருக்கும். இது எப்படி இருக்கும்? பட்டையா இருக்கும், அழுத்தாம இருக்கும். அதனால அந்த காலத்துல லங்கோடும்பாங்க. அத மாதிரி இங்க கீழ்கிறது பட்டையா இருக்கு, இடுப்பு கச்சை இல்லையா? அது
அதனால அத இடுப்புல கட்டி அதுல கோபனம், அது நூலினால் நெய்து. ஏன்னா அந்த கோபனம் ஆடையில கிழிச்ச கோபனம் இல்ல, வேட்டியில கிழிச்சுக்கிடுவாங்க. இது இல்ல, நெய்த கோபனம். அப்ப நெய்த கோபனம்னா அது நெய்யாததா? அதுவும் நெய்ததுதான். அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா, இதுல நெய்த கோபனம்னா அதுல செல்வெட்ஜ் இருக்கும். புரியுதா? புரியாது. ஏமா நெய்ததுன்னா அந்த வெப்டு போய் இங்க திரும்பி வருமா இல்லையா, ரெண்டு பக்கமும் அந்த எட்ஜி இருக்கும். அதுல இதுல கிழிச்சதுல எட்ஜி இருக்காது, அதான் செல்வெட்ஜி. அது இருந்தா அது ஸ்ட்ராங்கா இருக்கும், அது இல்லைன்னா கிழிஞ்சு போயிடும் சீக்கிரம். விளங்குதா? அதனால இது நெய்த கோபனம் அந்த அளவுக்கு நெஞ்சிருக்காங்க. அது குவாலிட்டி கூடனது. அது சொல்றாரு. அதான் நெய்த கோபனம். நெய்து அரையானாக கட்டுவதற்கு அமைந்த அந்த கீழும் அது இப்படி நெஞ்சிருக்கிறாங்க. இது டேப்பு மாதிரி இந்த கட்டில எல்லாம் கட்டுறாங்களா இல்லையா, அத மாதிரி டேப்பு மாதிரி செய்து இதையும் அப்படி நெஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த கோபனமும் அத அடிந்து கொண்டு கீழார் கோபனமும் திருநூறும் மைப்பூசி என்று இத பிரிதோட இடத்துல சொல்றாரு சேக்கிழார் பெருமான். அது எங்க சொல்றாருன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமி திருமணத்தை தடுக்க வரும்போது எப்படி வந்தாருன்னு அத பின்னால பார்ப்போம், அதை சொல்லுவாரு. அப்பவும் இதே மாதிரி சொல்றாருன்னு அதை காமிக்கிறார். ஆமா. அப்புறம் திருமலபாடியில சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்களோ அப்படின்னு சம்பந்தமூர்த்தி பாடுறாரா இல்லையா தேவாரத்துல. அப்போ சடையும் பிறையும் சாம்பல் பூச்சி, அது மேல பூரா ஊதி பூசிருக்கிறார். கீழும் உடையும் அப்படின்னு சொல்றாரா இல்லையா. அப்ப அந்த கீழ் கெட்டிருக்கிறாரு. அப்புறம் கோவணம் பாச கீழ் உடையும் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் அப்படின்னு இந்த செய்திய அவரும் பாடுறாரு அப்படின்னு சொல்றாரு. அதனால இத அப்பசாமி கீழலால் உடையும் இல்லை, கீழலால் உடையும் இல்லை என்று தாண்டகத்துல பாடுறாரு. திருக்கோலக்கா தாண்டகத்துல பாடுறாரு, திருவையாறு தாண்டகத்துல பாடுறாரு. அப்புறம் இது கோபனத்துடன் சேர்ந்து அணைப்பதால் ஒரு விகுதி சேர்த்து சாத்தி என்று வினைமுடிவு படுத்தி கூறினார். அந்த பட்டையா கட்டி அது கூட கோவணம் ரெண்டு இருக்கிறதுனால அத சாத்திங்கிறார். கோவணமும் சாத்தி அத முதல்ல கட்டி அதுக்கப்புறம் இத போடுறது அப்படின்னு சொல்றாரு. யோகியாய் வருதலின் கீழும் கோபனமுமே என்று வேறு உடையில்லை என்றார். அவருக்கு வேற உடை இல்லை. அந்த பழனி ஆண்டவர் நிப்பாரா இல்லையா, அது துறவுக்கு இலக்கணம். விளங்குதா? கோவனாண்டியா நிக்கிறாராமா, அது போல கீழ் உடையும் கொண்ட உருவம் என்று தேவாரத்தில் கூறினதும் அதுதான். அப்போ இத அமர்நீதியார் புராணத்திலையும் சொல்றாரு. அமர்நீதி அதான செய்யறாரு, கோவணம் கொடுத்தாரையா, அதனால அவர் புராணத்திலேயும் இத பத்தி சொல்லி இருக்கிறாரு. அதனால அதெல்லாம் கோவணம் எல்லாம் வாசிக்கிட்டு கேடிலாம் வாழ்வெடு நீட்கொழி, கேடிலா ஒளி, அந்த நீட்கு ஒளி. இப்ப நாம விபூதி பூசி இருக்கோம் இல்லையாமா, எதுக்கு பூசி இருக்கோம்? என்னமா? அது பொதுவா பூசுறது, உத்துளமா பூசுறது, நாம தெரிபுன்றமா போடுறது, மும்மலமும் நீங்கிறதுக்கு அப்படின்னு பூசுறோம் இல்லையா. ஆமா. அப்புறம் இந்த பிறப்பு இருப்பு இறப்புன்னு முத்தொழிலும் நீங்குவதற்காக அப்படின்னு
ஒரு குறிக்கோளை கொண்டு பூசுறோம் இல்லையா? நாம ஏற்கனவே கருப்பா இருக்கோம், அத பூசணாவது வெள்ளையா தெரியாதான்னு பூசிக்கிறது. விளங்குதாமா? ஆமா. ஆனா பெருமான் அவனே ஒளிமயமானவன். பெருமானே நமக்கு பூசுறதுங்கிறது நமக்கு சார்பினால் அறிவு விளங்குவது. சார்பினால அந்த பெருமானோடு சேர்றதுனால நமக்கு, அதனால பூச்சி. அவனுக்கு எங்க இருந்து பூசுறது? அதான் பராவணமாவது நீருன்னு சொல்றோமா இல்லையா? பராவணம்ங்கிறது என்ன? பராவணம்னா என்னமா? பறையின் வண்ணம் இல்லையா? பறையினா அம்பாள். அம்பாள் அறிவடிவா இருக்காங்களா இல்லையா? அவங்களை குறிக்கிறது தான் திருநீர். நம்ம சிவஞானம் விளங்குவதற்காக பூசுறோம். அவரே சிவஞான வடிவா இருக்காரு, அவர் எதுக்கு பூசுறாரு? எதுக்குமா பூசுறாரு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலையா? அப்போ அதுதான் அவருக்கு இந்த விபூதியை பத்தி சொல்லும் போது குருபஸ்மா லகுபஸ்மா வாங்க. அவரே பசுமம், அவரே நீர். அவர் மேல பூக்கிறது, அவர் பூசிக்கொள்வதில்லை, அவர் மேல தானா பூக்கிறது. அதனால அதை கேடிலாது வாழ்கிறது ஒளி. கேடிலா ஒளிபடி நிற்றொளி என ஏனைய ஒளிகள் யாவும் கேடு உருவன. இவருடைய மேல இருக்கிறது கேடில்லாத ஒளி. அதனால அந்த ஒளி தான் கெடாதிருப்பதுடன் காண்பவர்களுக்கு கேட்டை தவிர்ப்பது. அதை பார்த்தவனுக்கு கேடு இல்லாம அவனுக்கு அறிவு விளங்கிது. அதனால திருநீற்றின் தன்மை இதுதான். அதனால அத அந்த திருவருள் கொடையாகிய அந்த முத்தி சிவிகை ஞானசம்பந்தருக்கு கொடுப்பாரா இல்லையா? ஆமா. அப்போ அதை சொல்லும் போது எப்படி சொல்றாரு? அந்த முத்தி சிவிகைய அந்த திருநீற்று ஒளி போல வெள்ளை விளையன்னு இருக்குது. இந்த முத்தி சிவிகை வெள்ளையா இருக்கிறது எது மாதிரி இருக்குங்கிறாரு? திருநீற்று ஒளி போலம்பாரு. விளங்குதா? அப்போ அந்த அருள் ஒளி, அந்த திருநூற்று ஒளி எனக்கு கண்டு வணங்கினான். அந்த சிவிகைய வணங்குறாரு. அப்போ என்ன நினைச்சு வணங்குறாரு? திருநீற்று ஒளி அப்படின்னு நினைச்சு அதை வணங்குறாரு ஆளுடைய பிள்ளையார். அப்போ அந்த வெண்ணீற்று ஒளி போற்றி, வெண்ணீற்று ஒளி போற்றின்னு ஞானசம்பந்தர் புராணத்துல சேக்கலார் பெருமான் சொல்றாரு. அந்த சிவிகையை கும்பிட்டாருன்னு சொல்லல. இந்த சிவிகையில எதை பாக்குறாரு? நீற்று ஒளி. அதனால அதை பார்த்து கும்பிடுறாருங்கிறார். அதனால வாழ்விடு மேனி என்று அத சொல்றாரு. அது மலர்தற்கு இடமாக இருக்கக்கூடியது. அந்த நீரொளி வளர் திருமுண்ட நெற்றி, நெற்றியிலையும் விபூதி பூசியிருக்கிறாரு, மேலையும் பூசியிருக்கிறாரு, நெற்றியிலையும் பூசியிருக்கிறாரு. அதனால திருமுண்ட நீற்றொளி வளர் நெற்றி அப்படின்னு அதை மாத்தி படிக்கணும். அந்த திருமுண்டம்ங்கிறது திரிபுண்டரம், திருமுண்டம்ங்கிறது திரிபுண்டரமாக முக்கீற்று. திரிபுண்டரமா யாரு பூசணும்? என்னமா? ஆமா. அதனால அது அந்த திரிபுண்டரம் என்பது திருமுண்டரம் என்று அது மழுவி இருக்கு. அதனால அவர் மேனி பூரா நீர் பரவி விரவி இருக்கிறதுனால மலர்ந்த அப்படின்னு சொல்றார். திருநெற்றால மலர்ந்த, நெற்றியில் கீற்று கீற்றார் தொக்கு கூர்ந்து நீண்டு விளங்குதலின் நீள் ஒளிங்கிறார். விளங்குதாமா? ஆமா. அது அப்போ இவர் மேல பூரா ஒண்ணு போல பூசி இருக்கிறது அது சூரியன் மாதிரியும், இங்க அப்படி அதில் உள்ள கதிர் போல நெற்றியில இருக்கிறது தெரியுது. அதனால அத நீள் ஒளி வளர் அப்படின்னு சொல்லி அந்த நெற்றியில பூசி இருக்கிறத சொல்றாரு. அப்படி பூசிக்கிட்டு முண்ட நிறை நெற்றி என்று இத மானார்கஞ்சனார் புராணத்திலையும் அதை சொல்லுவார்.
முண்டம் நிறை நெற்றி. திரிபுண்டரம்ங்கிறத முண்டம்னு சொல்றது. விளங்குதா? அதனால இந்த திருநீர் தரிக்க வேண்டிய தானங்கள் எது? ஏ தாய் உன்னையத்தான் திருநீர் எங்க தரிக்கணும்? ஆமா, உச்சி, நெற்றி, மார்பு, தொப்புள், முழங்கால், 2 முழங்கால், 2 புயம், 2 முழங்கை, மணிக்கட்டு 2, கழுத்து, விழாப்பக்கம், முதுகுக்கு கீழ் இல்லையா வினாத்தண்டுல. இவ்வாறு காமிக ஆகமத்துல சொல்லியிருக்குது. சிந்திய விசுவாசாத்தியக்கு இதுலயும் சொல்லியிருக்குது. அதனால இந்த 16 இடங்கள்ல நாம விபூதிய பூசுறோம். அது எதுக்காக அந்த 16 இடம்? எதுக்காகமா அந்த 16 இடம் சொல்லுங்க. அதிதெய்வங்கள் அங்க சொல்லி பதிக்கிறோம். அங்க தரிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அது சொல்ல மாட்டேங்க, நானே சொல்றேன். திருநீர் பூசுறதுனால சகல பாவங்களும் பஸ்மம்னு சொல்றதாலயா, நம்ம பாவங்களை எரிக்கிறதுனால அதுக்கு பஸ்மம்னு சொல்றோம் இல்லையா? அது எப்படின்னா உச்சந்தலையில தரிக்கிறதுனால கண்டத்துக்கு மேல் செய்த பாவம் நீங்கும். கழுத்துக்கு மேல நெற்றியில் தரித்தலால் பிரம்மாவினால எழுதப்பட்ட தலைவிதி மாறும். விளக்குதா? ஆமா. கண்டத்துல தரிக்கிறதுனால உண்ணக்கூடாத உணவை உண்டதுனால வர குற்றம் நீங்கும். விளங்குதா? மார்பிலை தரித்தலால் நினைக்க கூடாதத நினைச்சது, நெஞ்சில நினைக்க கூடாத நினைப்பெல்லாம் நினைக்கிறோமா இல்லையா, அதை நீங்கிறது. நாபியில் தரித்தலால் ஆண் குறியினால் செய்த விஷய தோஷம் நீங்கும். முழங்காலில் தரித்தனால கால்களால் செய்த பாவம் நீங்கும். கால்களால் என்ன பாவம் செய்வீங்க? என்னமோ செய்வீங்களா? இப்ப நிர்மாலியத்தை தாண்டது, நிழலை தாண்டது, இப்படி எத்தனையோ இருக்கா இல்லையா? ஆமா, அதெல்லாம். முதுகுக்கு கீழே பின்னால தரிக்கிறோமா இல்லையா, அது குதத்தினால் செய்த பாவம் நீங்கும். அதனாலதான் நம்ம பாவம் செய்வோமா? செய்வோம் இல்லையா? அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆமா, மலஜலம் கழிக்க போகணும்னா கூட அதை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கு. எங்க பார்க்க இருக்கணும், என்ன நினைச்சு இருக்கணும், கையை எப்படி வச்சுக்கிட்டு இருக்கணும், அப்படியெல்லாம் சொல்லி இருக்குது. காதெல்லாம் மூடி இருக்கணும், காதை எந்த காலத்திலையும் திறக்கப்படாது, இது புனிதமானது, அதெல்லாம் மூடணும். இப்படி நிறைய விதிகள் இருக்குது. விளங்குதா? அப்படிதான் அந்த விதிகள் மீறி செய்தா அதனால வர குற்றம், அதை நீக்கிறது அந்த பூசல. விளங்குதா? ஆமா. அப்புறம் புயங்கள்ல பூசுறது, இங்க அந்நிய மகளிரை தழுவிய பாவம் நீங்கிறது. இதெல்லாம் ஆகமங்கள்ல சொல்லி இருக்குது. அத கந்த புராணமும் கச்சியப்புறதை எடுத்து காட்டியிருக்கிறார். அப்போ இந்த திருநீற்றை அந்தந்த தானங்களுக்குரிய மந்திரங்களோடு இல்லையா
ஓம் ஈசானம் மூர்த்தாய நமக சொல்லி சொல்றீங்களா இல்லையா? அப்படி உச்சியில தரிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சந்திரகலை உண்டாகும். என்னாகும்? ஒரு சந்திரகலை உண்டாகும். நெற்றியில் தரித்தால் உங்களுக்கு நேத்திரம் உண்டாகும், சிவநேத்திரம் உண்டாகும். கண்டத்தில் தரித்தலால் அடையாளம் உண்டாகும். மார்பில் தரித்தலால் மார்பில தரிக்கிறதுனால சர்வஜத்துவம், பெருமானுடைய எண்குணத்துல சர்வஜத்துவம் அது உண்டாகும். புயங்களில் தவித்ததால் நல்ல மனைவியை பெறுவார்கள். கைகளில் தரித்தலால் கைகள்ல விபூதி பூசுறது, அப்படி பூசினா பெருமானுடைய சின்னம்னு சொல்றோமா இல்லையா? மான் மழுவும், மானும் மழுவும் தரித்ததாகிறது. விளங்குதா? பெருமான் சிலவங்க பச்சை குத்துறாங்களா இல்லையா? அதெல்லாம் குத்த வேண்டாம். நீங்க விபூதி அந்த மந்திரத்தை சொல்லி பூசி ஆச்சுனாலே அது குத்துனதான் அர்த்தம். விளங்குதா? ஆமா, அது அந்த திவ்ய ஆயுதங்கள் உண்டாகும். தொப்புல தரிக்கிறதுனால ரிஷப வாகனம், பெருமானுடைய ரிஷப வாகனம், தோளாடை, கைலாச வாசம் ஆகியவை உண்டாகும். நீங்க சிவலோகத்துல வாழலாம் அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் உண்டாகும் என்று பிரம்ம கைவர்த்தம், பிரம்ம கைவர்த்தம் என்ற புராணம் சொல்கிறது. புரியுதா? அந்த எவன் ஒருவன் சிரசு முதலிய 16 தானங்களில திருநெற்றை தரிக்கிறானோ அவன் நிர்மலமாகி விபூதியை சிரசிலே தரித்ததால் அது சைவனுக்கு சிரசில அந்த விபூதியை தரிக்கிறது பெருமானுடைய சடாமுடியை சூரியடம். அவனுடைய கிரீடத்தை, பெருமானுடைய கிரீடத்தை நாம சூடுறதா அர்த்தம். புரியுதாடா? ஆமையா, அட ராமையா. நெற்றியில தரித்தலால் பட்டவர்த்தனாக செய்யும். கழுத்து, மார்பு, புயம், கை, கீழே முதுகு தண்டுல முச்சந்தி இவற்றில தரித்தலால் முத்து மாலை, பொன்மாலை முதலிய திவ்ய ஆபரணங்கள் தரித்ததாகும். பட்டு வஸ்திரம், அரையான், பஞ்ச அலங்காரத்தோடு கூடிய திவ்ய மகளிர், திவ்ய போகங்கள் இதெல்லாம் அவனுக்கு உண்டாகும். கைகளில் தரிக்கிறதுனால தோள்வளை முதலான நல்ல திவ்ய ஆபரணங்கள் தரித்ததாகும். முழங்காலில் தரித்ததால் ரதம், யானை, குதிரை, சிவிகம் முதலான வாகனங்கள் உண்டாகும். விளங்குதா? இவ்வாறு இந்த திருநேற்ற அந்த இடங்கள்ல பூசுறதுனால அநேக பலன்கள் உண்டாகும். விபூதி தாரணம் இல்லாமல் மகா போகங்களையும், இப்ப அந்த மந்திரங்களோட சொல்லி அந்தந்த இடத்துல தரிசா இந்த உலக போகம், ஆடை ஆபரணங்கள்லாம் சொன்னாலே அதுவும் கிடைக்கும், மறுமையில மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ
இந்த விபூதி அணியும் போது அதுக்கு அதிதெய்வம் யாரு? விபூதி ருத்ரர். அவரை எப்படி தியானிக்கிறது? என்னமா விபூதி ருத்ரர் எப்படி தியானிக்கிறது? திரு திருன்னு முடிக்கிறது. அவருக்கு 3 சிரசுகள், 3 சிரசுகள், 9 கண்ணு. சிரசுக்கு 3ன்னு 9 கண்ணும், 3 கையும் 3 காலும், திரு நடன கோலமும், சிவந்த மேனியும், உக்கிரமான வேடமும், விபூதியை உத்துளனமாக தரித்தவராகும் அவரை தியானம் பண்ணணும். அப்படி பண்பவனுக்கு இஷ்டசித்தி பெறுவான் என்று மகுடாகம் சொல்கிறது. கருநிற விபூதியை தரித்தால் நோய் உண்டாகும். கருப்பா இருக்குது தரிச்சா நோய் வரும். செந்நிற விபூதியை தரித்தால் கீர்த்தி குறையும். பொன்னிற விபூதியை தரித்தால் ஐஸ்வர்யம் நீங்கும், செல்வமெல்லாம் நீங்கிடும். விளங்குதா? அப்போ திருநீர் வெள்ளையா இருக்கணும். வெண்ணிற ஊதியை தரித்தால் போகமும் மோட்சம் என்ற 2 உண்டாகும். இப்படி காமியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. விளங்குதா? அது மாதிரி ஆகமங்கள் இந்த கோபனம் என்னமா கோபனம் சிவ சின்னங்களில் ஒன்று. அது துறவிக்கு கண்டிப்பா இருக்கணும், மற்றவங்களுக்கும் இருக்கணும். அது சிற்றின்பத் துறவு, தூய்மை மற்றும் யோக நிலைக்கான குறியீடு. இது மலநாசம், பொறி அடக்கல் மற்றும் சிவனை அடையும் வழியில் தூய்மையை குறிக்கும் முக்கிய ஒரு ஆடை. இது ஒரு சிவ சின்னம். சிவ ஆகமங்களில் பஸ்மம், உருத்திராட்சம் போன்றவைகளோடு கோபனமும் உடலை சிவனுக்கு அர்ப்பணித்ததாக கருதப்படும். அத அவனுக்கு அர்ப்பணிக்கிற காட்டக்கூடிய ஒரு சின்னம். விளங்குதா? என்னதுமா? அப்புறம் துறவு சந்நியாசம். ஜனகருடைய சபையில முனிவர்கள் சொன்னது போல சிற்றின்பத் துறவு, மாயை காமம் துரத்தல் மற்றும் பற்றற்ற நிலையை காட்டுகின்ற அடையாளமாக கோபனம் கருதப்படுகிறது. துறவிகளுக்கு, யோகிகளுக்கு சரிகை மற்றும் யோக பாதங்களில் ஆசனம் மற்றும் தியானத்துக்கு ஏற்ற தூய்மையான ஆடையாக இது குறிக்கப்படுகிறது. யோகா செய்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா இருக்கணும். இது உடல் மற்றும் மன தூய்மை அடையாளம். நிஷேதம். சிவ வழிபாடுகளில் தூய்மையற்ற நிலையில் ஆடை அணிவது தவிர்க்கப்பட்டு தூய்மையின் அடையாளமாக கோபனம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது.
அது என்ன அப்படின்னா பற்று அற்றதா காமிக்குது. பெருமான தவிர வேற எனக்கு எதுலயும் பற்று இல்லைங்கிறது. கோபனம் சுருக்கமாக பார்த்தா கோபனம் என்பது ஆகமங்கள்ல ஆடம்பரத்தை துரத்தல அடையாளம். சிவனுக்கு உடலையும் மனத்தையும் நாம் அர்ப்பணிப்பதாக உணர்த்தக்கூடிய அடையாளம். அது ஆண்கள் இடுப்பில் அணிக்கக்கூடிய ஒரு சிறு துண்டு. இத கௌபீனம் என்று சொல்வார்கள். அரை துணி என்றும் தாய்ச்சீலை, இது என்ன பேரு, தாய்ச்சீலை என்றும் அழைக்கப்படும். பண்டிசரி கோபனம் உடை பழமை கூற கொண்டதோர் சளங்களுடையார் இந்த அழகு கொள்ள வெண்குகிலுடன் புசை முடிந்து விடுவேனும் தண்டு ஒருகை கொண்டு இல்லையா. அவர் ஒரு பையில ஒரு கம்ப வச்சுக்கிட்டு தள்ளு நடை கடலு அணிந்து ஒரு தள்ளு நடை கொள்ள அவர் வந்தார் என்று பெரிய புராணத்துல அவரை சொல்லுவார் இல்லையா. எனவே அந்த ஆளும் மறைசூழ் கைலையின் கண் அருள் செய்த அந்த கைலையில அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நீ பூமியில போய் பிறக்கணும் அப்படின்னு ஆணையிட்டாரா இல்லையா. ஆமா. அப்போ அவர் ஒரு விண்ணப்பம் செய்யறாரு. என்ன செய்யறாரு, கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். யாரு, சுந்தரமூர்த்தி. ரெண்டு கையையும் தூக்கிட்டாரு மேல, சரண்டர். கலங்கினான் செய்ய சேபடி நீங்கும் சிறுமையேன், திருவடி தொண்டில் இருந்து நீங்கிற மாதிரி வந்துருச்சேன்னு வருந்துறாரு. அதனால நான் மையல் மானுடமாய் மயங்கும் போது ஐயனே தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று அவர் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்றார். விளங்குதா? அதனால அந்த தாளும் மொழியால் அங்க அவரு பெருமானத்தை கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க வழி தடுத்து அடிமை கொள்வான் இல்லையா. மானிட வழியில மயக்க வழியில போறத தடுத்து அடிமை கொள்வதற்காக தடுத்து ஆட்கொள்ள வேண்டும்ங்கிறாரா இல்லையா. ஆட்கொள்ளுதுன்னா அடிமை கொள்ளுதல் தானே. அதுக்காக அவரு வாராரு. மேலுற எழுந்து மிகு கீழுற அகழ்ந்து மாலு மயனும் அறியார் ஒருவர் வருகிறார். அதனால ஆளும் அரைசூழ் கைலை, அங்க அந்த கைலையில வேதங்கள் ஓதாம ஒலிக்கும். வேதங்கள் ஒலிக்கும். அதனால அதை ஆளும்ங்கிறார். சப்திக்கின்ற ஆளும்னானது சப்திக்கின்ற சத்தம் கேட்கிறது. அது நாத வடிவாய் இருக்கும். மறைசூழ் திரு கைலையை துதிக்கின்ற வகையாலே நாத வடிவாய் மறைகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது இல்லையா. ஒவ்வொன்றுக்கும் அந்த வேதம் ஒவ்வொரு கலையிலும் ஒவ்வொரு மாதிரியா இருக்குமா இல்லையா. இருக்கும்லாமா, இருக்குமா இருக்காதா? எப்படிமா இருக்கும்? வேதம் இருக்கும். சொல்லு தாய். இல்லம்மா, இப்ப சாந்தி அதீத கலையில
அது சூக்கும வாக்கா இருக்கும். அது சூக்கும வாக்குன்னு என்ன மாதிரி இருக்கும் அது? ஆமா, விளங்குதா? அப்புறம் சாந்தி கலையில எப்படி இருக்கும்? பைசந்தி வாக்கா இருக்கும். வித்யா கலையில மத்திமை வாக்கா இருக்கும் இல்லையா? அப்புறம் இந்த அந்த 23 தத்துவம் பிரதிஷ்டா கலை, அதுல அது சூக்கும வைகரியா இருக்கும். இங்க தூல வைகரியா நிவர்த்தி கலையிலன்னு. 5 கலையிலையும் வெவ்வேறு மாதிரி இருக்கா இல்லையா? ஆமா. அதனால அந்த கையில நாத வடிவா இருக்கும். அதனால ஆமா, நாதத்தின் மீது சிவம் விளங்குவான் என்பது சாத்திரம். அதனால அந்த ஆளும் அரைசூழ் கையிலையின் கண் அப்படின்னு சொல்றாரு. அருள் செய்த சாலும் மொழி, அந்த ஆளாள சுந்தரருக்கு கொடுத்த திருவாக்கு, அதுக்கு ஏற்ப தடுத்து ஆட்கொள்ள, வழியை தடுத்து அடிமை கொள்வான். அதனால தடுத்து வழி அடிமை, தடுத்து வழி அடிமை கொள்ள, அது வழிவி போகும் வழியிலிருந்து தடுத்து அடிமையாக்கி கொள்ளும் பொருட்டு, அவருக்கு அடிமையாக்கி கொள்ளும் பொருட்டு மேலுற எழுந்து பிரம்மன் அன்னமாகி பறந்து போனா, அவர் எவ்வளவு போனாலும் அவரால் எட்ட முடியாம வளர்ந்துகிட்டே போகும். அதான் மேலுற வளர்ந்துங்கிற. அது அந்த அடிமுடி தேடிய சருக்கம்னு இருக்கா இல்லையா, அதுல சொல்லுவார். மிகு கீழுற அகழ்ந்து அவன் பன்றியாய் நிலம் தோன்றிய விஷ்ணு சிவபெருமானது அடியை தேட சென்ற சரிதத்துல அவர் கீழே போக போக அது இன்னும் போயிட்டே இருக்குது. அப்பேற்பட்ட திருவடி, அரிய திருவடி இவருக்காக இறங்கி வருது அப்படிங்கிற. அந்த மாலும் அயனும் மாலும் அந்த இருவரும் மயக்கி நிற்க, தரிக்கு நின்ற இவர் 2 பேரும் இப்போ அறிய முடியாம மயங்கி நிற்கிறாங்க இல்லையா? ஆமா. அதனால அந்த தடுத்தாட்கொள்ள வந்த, அதான் விளவார் கனிபட நூறிய கடல் வண்ணனும் என்ற திருஞான சம்பந்த சுவாமி சொல்லுவார். அப்பர் சுவாமிகளது லிங்க புராண குறுந்தொகை அதுலயும் அதை குறிப்பிடுறார். அந்த கேளன் திருவுருவாகி ஆள தடுக்கி ஏழும் எடுத்தனம் எடுத்து எடுத்து தூளி ஊழி கீழிறங்கி கிடைத்து காண்பதற்கு அரிய நின் கடலும். அவன் எவ்வளவு கீழே தோண்டி தோண்டி போனாலும் ஆமா, அதை தாண்டி போனது காண்பதற்கு அரிய நின் கடல்கிறார். வேண்டுபு நிகில லோகமும் நடுமறை தொகுதியும் அகில சராசரமும் அனைத்தும் உதவிய பொன்னிற கடவுள் அன்னமாகி கண்டிலாத நின் கதிர் நெடுமுடியும்ங்கிறார். அவன் அன்னமாகி போனவன பார்க்க முடியாத நெடுமுடி, வளர்ந்துகிட்டே போகக்கூடிய முடி என்று பட்டினத்தாரும் 11ஆம் திருமுறையில அந்த செய்தியை சொல்றாரு இல்லையா? அதனால அத நல்ல சிவ தன்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் விளங்குதாமா? சிவதன்மம் அப்படிங்கிறது என்னது? சிவதர்மங்கள்ங்கிறது என்னது? சரிய கிரிய யோகம்ங்கிறது இல்லையா? அது நல்ல சிவ யோகம்,
நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய. இதனால என்ன அழியுது? நான் என்ற உணர்வு. அப்ப அந்த நான் என்ப உணர்வு இதை செய்ய செய்ய நம்மட விட்டு நீங்குது. வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்யின். அப்போ நான் என்ற நாம மேல இருக்க பற்று போயாச்சுன்னா அடுத்த பற்று யார் மேல? பெருமான் மேல. அதனால அந்த பெருமான் மீது அன்பு கொண்டு வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்ய அங்கே தலைப்படும் கான். அங்க அவன் எளிதாக நிற்பான். ஆரேனும் காணாத அரண், மற்றவர்களால பார்க்க முடியாத அரண் அவர்களுக்கு ஆனா அறிவாய் அகலான் அடியவருக்குன்னு சொல்றாரா இல்லையா? வானாடார் காணாத மண் தான், ஆனா அடியவருக்கு இளையனா வரானா இல்லையா? அதனால இது திரு கழுத்துப்படியாறுல உள்ளது. திரு கழுத்துப்படியாறுல பாட்டு. நல்ல சிவதன்மத்தால். அதனால அந்த ஒருவர் என்பது ஒப்பற்றவர், தமக்கு ஓமை இல்லாதான். ஒருவன் என்னும் ஒருவன், ஒருவன் என்னும் ஒருவன் என்ன? அவனுக்கு ஒப்பு அவன்தான், வேற எதுவும் சொல்ல முடியாது, ஒப்பில்லாதவன் அப்படிங்கிறது. அதனால அவன் கண்ணடை கறந்த கதிர் வெண்படம் எனக்கு புண்ணிய நுதல் புனித நீரு பொலிவு எய்த தன்மதி முதிர்ந்து கதிர் சாய்பது என மீதே வெண்ணரை முடித்தது விழுந்து இடை சளங்க என்றவன் வருகிறத சொல்றார். அதாவது இரு கண்ணுக்கும் இடையில, கண் இடை புருவ நடுல உள்ள அந்த நெற்றிக் கண்ணை, நடுவில் இருக்கிற அந்த நெற்றிக் கண்ணை மறைத்து, சுந்தரமூர்த்தியை பார்க்க வரும்போது அந்த நெற்றிக் கண்ணை மறைத்து சூழ்ந்த ஒளியுடைய வெண்தூகில் போல நெற்றியில தூய வெந்நீர் விளங்க, அவர் மேல வெள்ளை ஆடை அணிஞ்சிருக்கிறது மாதிரி விபூதியும் வெள்ளை விளையர்னு இருக்குது. அப்படி விளங்க தன்மதி குளிர்ந்த பிறைச்சந்திரன் முதிர்ந்து அது வளர்ந்து கதிர் சாய்ந்த தன்மை போல விளங்குதாமா? அவர் மேல தலையில சூடியிருப்பார்லாம், அந்த பிறை வளர்ந்து என்ன ஆயிடுதான், முழு நிலாவாயி அந்த ஒளிக்கற்று போல அவன் முடிபூரா விளவெளியன்னு வயசான குளத்துல வராதா இல்லையா? அந்த முடியெல்லாம் பஞ்சு மாதிரி இருக்குங்கிறத என்ன சொல்றாரு? நிலவு மாதிரி இருக்குங்க. ஏன்னா அறிவு மயமா இருக்காரா இல்லையா? அதனால அப்படி சொல்றாரு. அப்படி வாராரு. வெள்ளிய நரை மயிர் முடிப்பு விழுந்து அசைந்து கிடக்க, அவர் முடிச்சு கட்டிட்டு வரல, சடாப்பு முழகம் போல வரல, அப்படி தலைய முடியெல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு வாராரு. அதனால பெருமான் அந்த ரெட்டி கண்ணை மறைத்து அந்த இடைக்காலத்துல இவருக்காக நம்மை போல மேனி கொண்டு வராரா இல்லையா? அத அந்த சமயத்துல அதை மறைச்சுக்கிட்டு இடை கதிர்கண் கறந்த என மாற்றி, அந்த நெற்றிக்கண் என்பது அது என்ன கண்ணு? விருபாட்சம். என்னமா விருபாட்சம் அப்படின்னானது என்னமா? ஆமா, ஊர்த்துவ முகமா இருக்கக்கூடிய கண்ணு, படுக்க வசத்தில் இல்லாம, ஆமா, ஊர்த்துவ முகமா இருக்கக்கூடிய கண். அது தீக்கண். அது என்னது? நெருப்பு. அந்த தீக்கண்ணை மறைத்து கறந்த வெண்படமன சூழ், கறந்த சூழ் வெண்படம் என்று மாத்திக்கணும். கண்ணை மூடி மறைத்து அதை சூழ்ந்த வெண்துகில் போல. படம்னா ஆடை,
துணி இல்லையா? துகில். சூழ் நுதல் என்ன சொல்றது? புண்ணியம். புண்ணியம், அந்த புண்ணியம் தான் நுதல். புனிதம், நீர் பொழிந்த புனித திருநீர் ஆலை பொழிந்த அந்த திருநீற்றினால பூசி இருக்கு. பூசி எதை மறைச்சிட்டாரு? கண்ணை மறைச்சாரு. அப்படி மறைச்சு அந்த புண்ணியமானது நீர் சுத்தி தருவது நீருன்னு சொல்ற மாதிரி ஆகும். அதனால அது புண்ணியமானது, புனிதமானது. புண்ணியம் சூழ்நுதல். புண்ணியங்கள் எல்லாம் திரண்டு தமக்குரிய இடமாய் வந்து சூழ்ந்த நெற்றி. மதி முதிர்தல். மதி முதிர்ந்து அப்படின்னா பிறை வளர்ந்து, அது நமக்கு முளைமதி மாமதியாகி வரும். முளைமதி மாமதியாகி நமக்கு அப்படி வளர்ந்து, அவனுக்கு அது வளர்ந்த இதா இருக்கு. வெண்ணரை முடித்து விழுந்திரை சடங்க. அப்போ வெள்ளிய நரை மயிரை முடித்து தொங்க விட்டிருப்பது, அது விழுந்து கழுத்திடை அசைய இங்க தோல்ல கிடந்து அசைஞ்சுக்கிட்டு கிடக்கு. நரை முடியோட கழுத்தளவில நடந்தது. காதில் அணி கண்டிகை. காதில ஆமா உத்ராசம் போட்டிருக்கிறார். வடித்த குலை. காதுல வடித்த குலை காது, அது தாழ சோதி மணி மார்பின் அசை நூலினோடு அந்த தோல்ல அவரு என்ன போட்டிருக்கிறாரு? ஆமா பூநூல் மாறு போட்டிருக்கிறார். அதோட வாராரு. பூநூல்னானது ஆமா பூநூல்னானதுமா பூவ நூலா போட்டிருக்காரா? கண்டிகைங்கிறது ருத்ராட்ச இல்லையா? காதிலை குழையாக போட்டிருக்கிறார். ஆறு கட்டி. ஆறு கட்டி வடித்த குழை, தொங்கிய குழை. அதோட சோதி மணிமார்பு, திருநெற்றினால் ஒளிரும் கண்டிகையினாலும் அழகு பெற்ற மார்பு. விபூதி பூசி அதுக்கு மேல உத்ராசம் இருக்குது உடைய மார்பு. தோளிலிருந்து மார்பிலே கிடந்த நூலும் அந்த துகிலும் அசைக. மேல போட்டிருக்கிற துணி பட்டு போட்டிருக்கிறாரு. அப்புறம் அதுல அந்த முப்புரி நூலும் அசைந்து கொண்டிருக்குது. இதெல்லாம் களல் தள்ளு நடைகொள்ள. எப்படி நட இருக்குதான்? தலையும் மார்பும் மேனியும் அசைது இல்லையா? அவை அசைவே. நரை முடியும் அசையுது, நூலும் துகிலும். எனவே அவர் வரும் பொழுதே ஆடிக்கொண்டே வருகிறார். விளங்குதாமா? எல்லாத்தையும் ஆற்றவர் வரும்போது எப்படி வராராம்? எல்லாமே ஆடிக்கொண்டு வருகிறார். ஆதப மறைக்குடை. அவரு கொடை கையில வச்சிருக்கிறார் இல்லையா? பெருமான் வந்தா கொடை இருக்கணுமா இல்லையா? அந்த கொடை எதை குறிக்குது? என்னமா? ஆதப மறைக்குடை. ஆதபன்னா என்னது? ஆதபன், ஆதபன் அதான் சூரியன். அலர் கதிர் ஞாயிற்றை குடையாக வச்சிருக்கிறார். அவர் கையில எதை குடையா கொண்டாரு? சூரியனை கொடையா வச்சிருக்கிறார். சூரியனுக்கு கொடை பிடிப்பீங்க நீங்க, அவரு சூரியனை கொடையா வச்சுக்கிடுவாரா? அப்போ அந்த அலகதிர் ஞாயிற்றை காக்கும் கைக்குடை.
கைக்குடையாகவும் சூரிய கிரணத்தின் அந்த மறையாகிய குடை. அது என்ன குடை? மறையாகிய குடை. அதனால மறைக்குடை, ஆதவ மறைக்குடை. ஏன்னா அந்த சூரியன் அந்த மறைய நாம என்ன சொல்றோம்? அந்த வேதம் நாம் அந்த சிவஞான போதத்தை என்ன சொல்லுவோம்? அதை ஞாயிறு போல 12 ராசியில போய் அறிவை விளக்குதுன்னு சொல்ற மாதிரியா? அதனால அந்த 12 ராசியை 12 சூத்திரமா சொல்வோமா இல்லையாமா? அது போல நாம் அந்த 12 திருமுறைன்னு வச்சிருக்கிறதும் அதுக்குனால தானே. திருமுறை 12 வச்சிருக்கிறோம் அதுதானம்மா. இருக்கட்டும் இடம். ஆமா, அதுக்குதான். அதெல்லாம் சூரியர் போல நமக்கு அறிவை விளக்குறதுனால அப்படி சொல்றோம். அதனால அந்த பூமேல் அணறியா மௌலி புறத்தே நாமே புகழ்ந்து அவை நாட்டுவோம் என்பது 11ஆம் திருமுறை. கோயில் 4 மணி மாலையில சொல்வார். பூமேல் அயன்மறியாத மௌலி. மௌலினானது மௌலினா சந்திரனா? வாங்க சார். மௌலி சட சந்திர மௌலீஸ்வரர். மௌலியில சந்திரனை கொண்டவர் சடமொழியில. விளங்குதா? இப்படி சொல்றோம்னா மௌலினா கிரீடம். விளங்குதா? பூமேல் அயனறியாத மௌலி. பூமேல இருக்கிற அந்த பிரம்மா காண முடியாத முடி, அதான் மௌலி. அந்த மௌலி புறத்தே நாமே புகழ்ந்த அவை நாட்டுவோம். புகழ்ந்து அளவை நாட்டுவோம். அளக்க முடியாததை நாமே புகழ்ந்து நாட்டுவோம். அப்போ இவரு அப்படிப்பட்டவர். பண்டி சரி கோபன உட பழமை கூற அவர் கோபன உடைய அணிந்து கொண்டு அவர் வராரு. கோபன உடை பழமை கூற கொண்டது ஒரு சழுக்கள் உடை ஆர்த்து அழகு கொள்ள வெண்துகிலுடன் குசை முடிந்து விடுவேணி தண்டு ஒரு கை கொண்டு கடல் தள்ளு நடை கொள்ள. ஒரு கையில கம்ப ஊனி ஒரு தளர்ந்த நட, வயசானவங்களுக்குரிய ஒரு தளர்ச்சியான நடை, அதோட அவர் வருகிறார். அததான் நாம் அந்த இதுல சொல்லுவோம்ல, மண்ணுகளை துண்ணு பொருள் துண்ணம்பை கோபனமாய் கொள்ளுவது என்னடி அப்படின்னா என்ன? மண்ணுகளை துண்ணு பொருள் அப்படின்னு சொல்றோம்லாமா. அவன் கோவணமா அதை கொண்டு வச்சிருக்கானே, அது என்ன அப்படின்னு கேட்காங்க. சொல்லுங்க, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? சாலையில வருதானமா, அதுக்கு என்ன அர்த்தம்? மண்ணு கலை துண்ணு பொருள் மறை 4 வார் சரடு. என்னமா அப்படின்னா என்ன? என்னமா கோவணத்தை பத்தி பேசிட்டு இருக்கா? நீங்க பூணு உடுக்கா? அது என்னது? அதெல்லாம் மறந்து போச்சு. அப்போ மண்ணு கலை இல்லையா? மண்ணு கலைங்கிறது மேல கட்டிருக்கிற அந்த பட்டையா கட்டு கலக்கு, அது ஆகமம்.
கீழே இருக்கிறது கோபனம், மறை கோபனம். வேதம் கோபனம், கீழே ஆகமம் இல்லையா? அது ரெண்டையும் தச்சு இருக்கிறது. அதுவும் பொருள். வேத ஆகமத்தினுடைய பொருள் என்ன பொருள்? சிவன் தான் பொருள். அப்போ நாம 5ஆம் நூற்பாவுல சொன்னது போல அவன் வேதத்தை சொன்னவன் அப்படின்னா என்ன தெரியுது? பேர் அறிவினன் என்பது இல்லையா? அதனால அந்த கோபனம்ங்கிறது அவனுடைய அறிவுதான் கோபனம். மறையும் வேதமும் அவன் சொன்னது, அவனுடைய வாக்கு. அவன் வேறு, அவன் வாக்கு வேறு அல்ல. மற்றவங்களுக்கு மாறி ஒரு ஆடைக்குள்ள நாம அடங்குதோம்னா ஆடைக்கு நாம வியாபியம்னு அர்த்தம். அவனை வியாபியப்படுத்துற பொருள் ஒண்ணும் இல்லை. அதனால அவன் உடையும் அவன்தான், உடுத்திருக்கிறவனும் அவன்தான் அப்படின்னு அர்த்தம். அதனால அவனை நக்கா என்ன சொல்றோம்? நக்கான ஆடை அணியாதவன் அர்த்தம், நிர்வாணி அப்படின்னு அர்த்தம். பாட்டுல வருதாங்கம்மா நக்கா என்றும். ஏன்னா அவன் மற்ற வேற ஆடைக்குள்ள அடங்குறவன் இல்ல. அப்ப இங்க இது சொல்லிருக்குன்னா இது அவன ஆடையும் அவன் தான், அணிஞ்சிருக்கவனும் அவன் தான் சொல்றது. விளங்குதான்? அப்படி அவர் மொய்த்து வளர் பேரழகின் மூத்த வடிவேயோ அல்லது அத்தகைய மூப்பு எனும் அதன் படிவமேயோ, மெய்த்த நெறி வைதீகம் விளைத்த முதலேயோ, இத்தகைய வேடம் என ஐயம்புற அவர் வருகிறாருங்கிறார். விளங்குதாமா? அவர் எப்படி வாராராம்? அவர் வயசான கோலத்துல வாராருலாமா? நடெல்லாம் தளர்ந்து வாராரா இல்லையா? அது எதை காய்க்குது? மொய்த்து வளர் பேரழகின் மூத்த வடிவம். அது வயசு மூப்பு இல்ல, அழகின் மூப்பு. அழகின் மூப்பு இல்ல. உயர்ந்த பொருளுக்கு, அறிவிலே உயர்ந்த பொருளுக்கு ஒரு வடிவம் அமைச்சா எப்படி இருக்குமோ அதுதான் இது படிவம். அதுக்கு ஒரு சிலை அப்படி இருக்கிறாரு என்று அவரை சொல்றாரு. அதனால வைதிக சமயம் விளைத்த முதல், அந்த வைதிக நெறி உலகுக்கு விளைவித்து கொடுத்த மூலம், சைவத்தை உலகுக்கு தந்தவர், வேத ஆகமங்களை தந்தவர். அதனால அந்த மூல முதல்வன் வைதிகம். வைதிகம்ங்கிறது வைதிகம் நம்ம ஏமா வைதிகம்னு வேதத்தை பிரமாணமாக கொள்பவர்கள் வைதிகர். வேத ஆகமங்களை கொள்ளாததுதான் அவைதீக. சொல்லியிருக்கோமா இல்லையா? சங்கற்ப நிராகரணத்துல பரபக்கத்தெல்லாம் சொல்றோமா இல்லையா? வேதத்தை கொள்பவர் கொள்ளாதவர். விளக்குதாமா? சமயங்களை வைதிக சமயம் அவைதிக சமயம் பிரிக்கிறோமா இல்லையா? வேதத்தை பிரமாணமாக கொள்ளாதவர்கள். அதனால இங்க வைதிகம்ங்கிறது வேதத்தை பிரமாணமாக உடைய அந்த சைவம் விளைத்த முதல், அதை விளைவித்த முதல்வன், அதை உண்டாக்கினவன். அதுவே ஒரு வேடம் கொண்டு வந்தது போல இருக்குது அப்படிங்கிறார். அப்போ நெடுசடை கறந்திட அவருடைய நீண்ட சடைய மறைத்து கொண்டு, நெடுசகை கறந்திட நெறித்த பம்பையும். அவரு இதுவரைக்கும் தான் இருக்குது, முடி எப்படி இருக்குது? அவரு வேணிகள் முடிச்சு கட்டி வச்சிருக்காரா இல்லாமா? அதை அவுத்து போட்டா கீழே வரைக்கும் இருக்கும். அப்படி வரல, பம்பை அப்படின்னு தோல் வரைக்கும் இருக்கிறது. விளங்குதா? அப்படி முடிய வச்சுக்கிட்டு
நெடுசகை கறந்திட அதை மறைச்சி நெறித்த பம்பையும், இது வரைக்கும் மாத்திரம் முடிய வச்சுக்கிட்டு பம்பையும் விடு கதிர் முருபன், முகத்துல ஒரு சிரிப்பு. ஏன்னா அது இந்த சிரிப்புங்கிறது இங்க மட்டும் இல்ல, எந்த அடியாருக்கு அவருக்கு முத்தி கொடுக்க வாராரோ அப்ப போறான் அந்த முருபலை ஏதாவது ஒரு பாட்டுல சொல்லிடுவார். விளங்குதா? அப்படி ஒரு முருபலும் வெண்ணிலவும் மேம்பட, வெண்ணிலவும் மேம்பட எடும் பலிபாத்திரம், கையில ஒரு பலிபாத்திரம், அது நிலவை காட்டிலும் ஒளி வீசிட்டு இருக்குது. விளையணும் ஒரு பலிபாத்திரம் ஏந்து கையராய் நடந்து, கையில பிச்சை பாத்திரத்தோட வாராரு, நடந்து அந்த நடந்து வாராரு. வேட்கோபர் தம்மனையில் அண்ணினார். எங்க போனாரு? வேட்கோபர். ஆமா, மண் பாத்திரம் செய்யறவன், உலகத்தை மண்ணை படைக்கிறவன், மண் பாத்திரம் செய்யறவன் வீட்டுக்கு வராராம். விளங்குறாமா? ஆமா, அப்படி வந்து இப்போ அந்த நீண்டு விரிந்து தொங்குகின்ற அந்த சடைக்கட்டை அதை மறைத்து நெறித்த அலை போல சுருண்டு சுருண்டு கிடந்த பம்பை, இது வரைக்கும் இருக்கிறது எப்படிதான் சுருள் சுருளா அலை மாதிரி இருக்கணும். அந்த அந்த பம்பை கீழ் விழுந்து தொங்காமல் தூராய் உள்ள தலைமையில் சடை இருக்க, அந்த பெரிய நீண்ட சடை இருக்க வேண்டிய இடத்துல இப்ப பம்பை இருக்குது. அதை வச்சுக்கிட்டு விடும் கதிர் முறுபல் வெண்ணிலவு, வெண்ணிலவு கதிர் விடும் முறுபலும், அந்த பல்லு வெளியே லேசா தெரிகிறது, நிலவு போல இருக்கணும். அது கதிர்விடும் முறுபல். இவரது முறுபல் திரிபுரம் எரித்த எரி வீசுவது. சிரிப்புனாலதானே எரிச்சாரு. ஆமா, அவ்வாறன்றி இங்க வரும்போது எப்படி வராது? நிலவு கதிர் வீசிட்டு, அங்க தீயா சிரிச்சாரு, இங்க நிலவா சிரிக்கிறார். விளைய குளிர்ந்த ஒளிய பரப்புறாரு. இங்க அருளெல்லாம் வராது. அதனால அந்த நிலவு கதிர் வீசிட்டு என்றார். முறுபல் வெண்ணிலவும் என்பதனை நெற்றியும் பம்பை என்பதற்கேற்ப நிலவு முறுபலும் அப்படி கொண்டு வாரார். அதனால அந்த கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில், ஆமா அப்படி சொன்ன மாதிரி சிரித்த முகம் கண்ட, சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பது என்ன? கோயில் திருவிருத்தத்துல சொல்றாரா இல்லையா? அந்த கண்ணை பார்த்து, அந்த சிரித்த முகத்தை பார்த்துட்டு வேற எதையும் பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. எனவே அந்த திருப்புறம் மூன்றும் செந்தியில மூழ்க எரித்த இறைவன் இப்போ ஞானத்தை ஆக்குதல் பொருட்டு நிலவ போன்ற சிரிப்போட வருகிறார் அப்படிங்கிறார். அதான் அருள் பொழியும் திருமுகத்தில் அணிமுறுவல், அது நிலவரிப்பங்கிறாரியா? எங்க சொல்றாருமா? அது எங்க சொன்னாரு? சிறு தொண்டரை ஆட்கொண்ட வரும்போது, சிறு தொண்டரை ஆட்கொள்ள வரும்போது இப்படி வாராருப்பாரு. அவரு முகத்தை பார்த்து நிலவை பார்த்தா அது எரியற மாதிரி, இது அவ்வளவு குளிர்ச்சி. விளங்குதாமா அப்படின்னு சொல்வாரு. அதனால அப்படிப்பட்ட ஒரு நாள்ல சடையும் இந்த ஞானத்தார் உயிர் நெறி காட்டி, உயிர் நெறி காட்டுவதற்காக வாராரு. தானும் தன் தொண்டரை விளக்கம் காண சிவயோகியாகி வருகிறார். அவர் வீடு பேர் அளிப்பதற்காக வருகிறார். அது அந்த கோபனம் சாத்தி வாழ்விடு திருமேனி மேல் திருமுண்ட நெற்றி. அப்போ இங்க அந்த திருமுண்ட நெற்றி என்பது
பேரறிவையும். அது எதை குறிக்குமா? பேரறிவையும். தொங்குகின்ற சடை பம்பை, அது பேர ஆற்றலையும். முறுவல், அவன் பெரும் கருணையையும். விளக்குதாமா? சித்தாந்தத்தை சொல்லுமா? சித்தாந்தத்தை சிவன் தன் கிருக்கடைக்கண் சேர்த்தி ஜனனம் உண்டிலே ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலங்கழிவு ஞானபாரி மடுத்து வேமா ஆனந்தம் பொழிந்து வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாதநிழற் கீழ் வைப்பன் என்று மொழிந்திடவும் உலகளெல்லாம் மூர்க்கராகி பித்தாந்து பெரும்பிதற்றி பிதற்றி பாவ பெருங்குழியில் வீழ்வர். இது என்ன பிராந்தி அப்படின்னு படிச்சோமா இல்லையா? இவளுக்கு தெரியாது, நம்ம தான் படிச்சோம். படிச்சோம்லாமா? ஆமா. அப்ப அதுக்கு என்ன காரணம் சொன்னாரு? இறைவனாவான், இறைவனாவான், எல்லா ஞானம் இல்லையாமா, எல்லா அணுக்கரகம், எல்லாம் இயல்பு உடையான், பேராற்றல், பேரறிவு, பெருங்கருணை உடையவன். அதனால அவனுக்கு ஒரே பிறவில முத்தி கொடுக்கிறது பெரிய காரியம் இல்ல அப்படின்னு சனிக்கிழமை தானே படிச்சோம். அதுல 3 தானே சொல்றாரு, அதத்தான் இங்கேயும் சொல்றாரு. அந்த சிவஞான சித்தியார்ல சொன்னதான் இவர் என்ன சொல்றாரு? திருமுண்ட நெற்றி, அது பேர அறிவை குறிக்குது. நெத்தில விபூதி பூசிருக்கிறது. அந்த சடைங்கிறது பேர ஆற்றல் வலிமை கொடுக்குது. அவர் முறுவல் சிரிக்கிறாருன்னா கருணையை குறிக்குது. அப்போ அறிவு, இச்சை, செயல், அறிவை குறிக்கிறது அந்த முண்ட நெற்றி இல்லையா? இச்சையை குறிக்கிறது முறுவல், செயலை குறிக்கிறது பம்பை. விளங்குதா? அப்படி வாராருங்கிறார். அப்படி வந்து நுண்ணிய தவ சிவயோக நாதரை கண்ணுற நோக்கிய காதல் அன்பர்தான் புண்ணிய தொண்டராம் என்று போற்றி செய்து எண்ணிய வகையினால் எதிர்கொண்டு ஏற்றினார். இவரு இந்த பெருமான் வர அழக இப்படியெல்லாம் சேர்க்கிறார், வர்ணிக்கிறார். பெருமான் உருவ திருமேனி எடுத்து வந்தால் எப்படிமா இருக்கும் இல்லையாமா? ஆமா. அதனால அவர் பெருமான் வந்தார்னு சொல்றதுல அவருக்கு நிறைவு இல்லை. அவரை கொஞ்சமாவது வர்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவரை சொல்றார். அவர் சடை இப்படி இருந்தது, முகம் இருந்தது, ஊரி இப்படி இருந்தது, மேனி இப்படி இருந்தது, கோமணம் இப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் வர்ணிச்சு அப்படி அவர் வாராரு. இதெல்லாம் கொண்டு அந்த கோவணம்லாம் நாம இப்போ துறவிகள் கோவணம் பாசிக்கிட்டு அலையுறாங்க. இந்த துறவிகள் இங்க இல்ல. அப்படி அணைஞ்சா கூட அவமெல்லாம் நமக்கு வேற வழி இல்லாம கோவணம் மாசிருப்பான் இல்லையா? இவரு அதை விருப்போடு கொள்கிறாருங்கிறதுனால முகத்துல முறுவல் இல்லையா? இவன் இதெல்லாம் அழுது வடிஞ்சிட்டு வருவான். அப்படி இல்லாம இவர் எப்படி வராரு? அத வெறுப்போடு அப்படி வராரு. அவருக்கு தன் மேல இருக்கிற பற்றை விட அடியார் மேல இருக்க பிள்ளைகள் மேல இருக்கிற பாசம்தான் அதிகம் அப்படிங்கிறத, இவருக்கு ஆடை ஆபரணம் வேண்டாம், ஆனா இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறவர். அதனால அவர் போட்டிருக்க வேடத்தை அவரு பெருசா மதிக்கிறது இல்லை. அதனால ஒரு சிரிப்போட வருகிறார். அப்படி அவர் வந்த நன்னிய தவ சிவயோக நாதரை இல்லையா? சிவயோக வடிவது, அந்த சிவயோக வடிவில வந்த நாதரை கண்ணுற நோக்கிய காதல் அன்பர் அவரை பார்க்கிறாரு. அவர் வர்றத, ஆமா இதுதான் தவக்கோலம். அந்த சிவயோகி வர்ற கோலம் தான் தவக்கோலம். அந்த கோலத்துல வர்றத பாக்குறதுக்கே என்ன வந்திருக்கணும்? தவம் செஞ்சிருக்கணும். அந்த கோலத்தை பாக்குறதுக்கே தவம் செஞ்சிருக்கணுமா இல்லையா? அதனால
அவர் அப்படி வர இவர் அதை பார்க்கிறார், கண் உற நோக்கி. அந்த யோக தலைவர் அவர் வருகிறார். அவரை இவர் கண்களினாலே ஆற நோக்கி. ஏன் அப்படி சொல்றாருமா? சிவனுடைய அந்த எந்த கோலத்துல வந்தாலும் அவனை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அவன் அதுக்கு பார்க்கறதுக்குன்னு ஒரு கண்ணை கொடுத்தாதான் பார்க்க முடியும், இல்லையா? அத நாம அந்த 12ஆம் நூற்பாவில் எப்படி சொல்றோம்? சீவன் புத்தருக்கு என்னமா சொல்றோம்? ஏமா 12ஆம் நூற்பாவில் கருத்துரை என்ன? அடா பாவமே, கருத்துரை கூட மறந்து போச்சா? ஆமா, இந்த பொறிகளுக்கு எட்டாத, சுற்றுணர்வுக்கு எட்டாத அவனே இந்த பொறிகளுக்கு எட்டுமாறு காண்பது எப்படி? அப்படித்தானே சொல்றாரு. அப்போ இவர் பாக்குற மாதிரி எப்படி வராரு? பொறிகளால காண மாதிரி வராரா இல்லையா? அப்படித்தானமா வராரு. அதனால அவரை கண்ணுற நோக்கிங்கிறார். கண்ணார கண்டு என் கையார கூப்பி. யார் சொல்றது இது? கண்ணார கண்டு என் கையார கூப்பி. கண்ணார கண்டு அப்படின்னா என்னமா? என்ன சொல்றாங்க? ஏமா கண்ணார கண்டு? அப்போ கண்ணார கண்டுங்கிறது ஆறுதல் அப்படிங்கறது, கண் அதுல பொருந்தும்படி காணுதல்ங்கிறது ஒண்ணு. கண் நிறைய ஆறுதல் என்னது? நிறைய கண்ணுக்கு நிறைவா இருந்ததுன்னு சொல்ற மாதிரியா? இந்த காட்சி எப்படி இருந்தது? கண்ணுக்கு நிறைவா. ஆறுதல்ங்கிறது என்னது? நிறைதல். விளங்குதா? ஆமா, அப்படி வராது. கண்ணுனால் ஆந்தா கண்ணு நிறைஞ்சிருக்கும். கண்ணுனால அந்த நிறைந்தவரை உங்க கண் பார்த்தா உங்க கண்ணு நிறைஞ்சிருது. உங்க கண் இது வரைக்கும் பஞ்சத்தை அடிபட்டு கிடந்தது. விளங்குதா? அந்த செல்வனை பார்த்த உடனே கண்ணுங்கிறது அறிவுதானமா? ஆமா, வறண்டு கிடந்த கண் அவரை பார்த்ததுன்னா நிறைஞ்சிருது அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? வாழ்ந்தன கண்கள். யார் சொல்றா? சேக்கிழார் தான். ஞான சம்பந்தரை பார்த்து மங்கையர்க்கரசி யாரும் புலச்சியரை யாரும் சொல்றாங்க, வாழ்ந்தன கண்கள். வாழ்தனா வளர்தல். வாழ்தல்னானது அதத்தான் இங்க கண் நிறைஞ்சிட்டுதுங்கிறார். விளங்குதா? இன்னைக்குதான் கண் பெற்ற பையனை பெற்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, ஞான சம்பந்தர். இப்போ அந்த ஞான மூர்த்திய பார்த்தா என்ன சொல்றது? விளங்குதாமா? ஆமா, அவர் கண்ணுற நோக்கி, அது கண்ணார கண்டு. இது கண்ணார கண்டு என் கையார கூப்பியுங்கிறது அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மை. அதனால கண் உற நோக்கி. அப்போ என்ன நோக்கி? கண்ணுல காதலுற நோக்கி என்பத இந்த காதலை சொல்லல, காதலில் உர நோக்கி. ஏன்னா சிறு விசைப்பால சொல்வாரு, சிந்தையால் நினைகின் சிந்தையும் காணும். பெருமான சிந்தையில நினைச்சா பிற பார்த்தா சிந்தையா காணும். ஏமா ஏன் காணலா போயிட்டுது? சிந்தையெல்லாம் அவன் வசம் ஆயிட்டுதான். இவற்ற இருந்த சிந்தை இங்க போயிட்டுது, கட்சி மாறிடுது. விளங்குதாமா? எல்லாம் அவன் வசம் ஆயிடுது. நாமே வசம் இழக்கோம்னா ஒரு கருவிகள் பாடு என்னத்தை சொல்றது இல்லையா? அதனால அந்த காதலுற நோக்கி, கண்ணால காதலுற நோக்கி, அப்படி அன்பர் நோக்கி அன்பர், அதான் காதல் அன்பர்.
அதனால அவர் மேல பார்த்த உடனே அவர் மேல ஒரு விருப்பம், உங்களை பார்த்த உடனே ஒரு விருப்பம் வரும். அப்படி வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு, அந்த காதல் நாயகன் நாயகி இடத்துல நிகழ்வதுதான் அந்த காதல். நாயகரை கண்ட உடனே இப்படி விளையுது. அதனால அவரை பார்த்த உடனே அந்த ஆசையினால, காதல் மிகுந்த காரணத்தினால, உன்னடியார் தாழ்பணிவோம் அங்கவர்க்க வாங்காவும் அன்னவரே என் கணவராவார், அவருக்கு வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்ன சொன்னாரா இல்லையா? அதனால இங்க அவரை பார்த்த உடனே ஓடி போய் கும்பிட்டு, உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். அதனால ஆசையோடும் அரண் அடியாரே அடைந்துட்டு, ஆசையோடும் அரண் அடியாரே அடைந்துட்டு, அவர் கர்மம் உன் கர்மமாக செய்து கூசி மொழிந்து இல்லையா, அருஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரிய. இது எங்க படிச்சது? வேற எனக்கு அதெல்லாம் தெரியாது. இது 12ஆம் நூற்பா. ஈசனுக்கு அன்பு இல்லார் அடியவர்க்கு அன்பு இல்லார். சித்தியாரு அத நான் சொல்றாரு. அப்படி பெருமானிடத்துல கேட்கிறார். புண்ணிய தொண்டராம் இல்லையா? ஆமா, புண்ணிய தொண்டர்னுமா, புண்ணியம் செய்ததால தொண்டராக பெற்றவர் இவராகும். நாம் செய்த புண்ணியத்தினாலே போன்ற தொண்டர். அந்த புண்ணிய தொண்டராம் போற்றி செய்து எண்ணிய வகையால், அதனால மனதால துதித்து கொண்டு இது வளர அன்பர் பணி செய்வதிலே தாம் எண்ணிறந்த எல்லா வகையாலும் வழக்கமாய் அன்பர்களை போற்றி எண்ணியிருந்த அந்த வகையில இவரையும் போற்றி, இவரை பார்த்த உடனே போற்றி செய்து எண்ணிய வகையா நாம என்ன நினைச்சாரோ அந்த வகையில உங்களுக்கு நித்தமாகிய பக்தி முன்கூற என்பார். கூறன நிறைவு குறிப்பது. எனவே அந்த அன்பு மீதூர, அவரை பார்த்த உடனே அன்பு ரொம்ப வருது. அதனால என்ன செய்யறாங்க, அவரை ஏற்றி உபசார முதிகளால துதித்து உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறது. எனவே அப்போ சிவன் அடியார்களை அவர்களை இல்லத்துக்கு அழைத்து உணவு தரும் நிலைக்கு என்று மரபுகள் இருக்கு. அவரை சாப்பிட கூப்பிட்டு சாப்பிட செய்யறது, அதுக்குன்னு ஒரு மரபு. என்ன மரபு? அடியார்களை முதல்ல வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன செய்யணும், அழைக்கிறது. அன்போட வாங்க அப்படின்னு வீட்டுக்கு அழைக்கிறது. அது ஆவாகனம். பூசையில ஆவாகனம் செய்தவங்க எழுந்தருளை செய்த, அதை முதல்ல எழுந்தருள் வித்த சாமிய எழுந்தருளை செய்தவங்கிறாமல, அது மாதிரி. அப்புறம் அதை செஞ்சதுக்கு அப்புறம், ஆவாகனம் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம், ஸ்தாபனம். ஸ்தாபனம்னு என்னமா பின்னால இருக்கா? ஸ்தாபனம் அமர செய்த. வாங்க கூப்பிட்டாச்சு உட்காருங்கன்னு சொல்லணுமா இல்லையா? நிலையில நிறுத்துறது, அங்கே நில்லும் அப்படிங்கிறதா, வந்துடாதோ அங்கே நில்லும். ஏ தாய், அப்படித்தான் செய்விட உங்க வீட்டுக்கு வந்தா அங்கனே அந்த இடத்துல உட்கார வைப்போம். வீட்டுக்குள்ள வந்து உட்கார வைக்க மாட்டோம், அந்த இடத்துல உட்காருங்க.
அப்புறம் பீடமிட்டு அவருக்குரிய ஆசனம். என்ன ஆசனம்? என்னம்மா? எந்தை நீ இருக்க பூந்தபிசு இட்டனா. நெஞ்சில அவருக்கு ஒரு ஆசனம் போடுறது முதல்ல, விளங்குதா? அது மாதிரி வெளியில உள்ள அன்புனால அவரை வரவேற்று ஆசனம் போட்டு உட்கார வைக்கிறது. வெளியில அந்த தபிசு அவர் எந்த மாதிரி அடியார், அவர் எந்த மாதிரி சரியையாளரா, கிரியையாளரா, யோகியா, ஞானியா, இவங்களுக்கெல்லாம் வெவ்வேறு அடையாளம் இருக்கா இல்லையா? என்ன அடையாளம் இருக்கு? அவன்கிட்ட தான் கேட்கணும். நீ எந்த குரூப்புன்னு. என்னப்பா? ஆமா, அந்த மாகேஸ்வர பூஜை மாகேஸ்வர அமர வைக்கிறது. 1 கோடு 2 கோடுன்னா இருக்கா இல்லையா? ஆசனத்துல மாவு வச்சு கோலம் போட்டு அந்த ஆசனத்தை வைக்கணும். யாருக்கு எந்த திசைய பார்த்து வைக்கணும், எத்தனை கோடு போட்டது எங்க வைக்கணும் இருக்கு. இருக்கட்டும், அதெல்லாம் பத்தி நமக்கு என்ன கவலை. ஆமா, அப்படி அந்த ஆசனம் விட்டு அதுல அமர செய்யுது. அவரவருக்குரிய வாசனம் அந்த திசையை நோக்கி போடணும். விளங்குதா? யாருனாலும் எங்கனாவது பார்த்து பாருன்னு வைக்க, அப்படி இருக்கக்கூடாது. விளங்குதா? அதனால அப்புறம் அமர வச்சு நறுநீர் கொண்டு திருவடிகளை விளக்கி பாலும் நீரும் கொண்டு விளக்குறது. என்ன செய்யறது? பாத பூசை செய்யறது. அதுதான், விளங்குதா? அவங்க பாத பூசை செய்யறது. அதை விளக்கி அந்த பாத பூசை செய்யறது என்னன்னா, திருவடி விளக்குறதுன்னு என்னமா? அந்த திருவடியை விளக்குறது நம்ம அறிவை சுத்தி செய்யறது. வந்திருக்கிறவர் சிவபெருமான் அப்படின்னு நினைச்சு அவருடைய திருவடியை கழுவுறது அப்படின்னா திருவடி ஞானமா சொல்றோமா இல்லையா? அதை அவருடைய திருவடியை விளக்குறதுனால நம்ம அறிவு விளங்குறதா அர்த்தம். விளங்குதா? ஆமா. அதனால அந்த திருவடி விளக்கிய நீரை பூரிச்சல் ஆசமனம் செய்யறது. என்ன செய்யறது? ஆசமனம் செய்யறது. இதெல்லாம் ஞான சம்பந்தர் திருமணத்துல செய்யறாங்களா இல்லையா? ஆச்சாள்புரம் அதுல அவர் மாமனார் மாமியார் எல்லாம் செஞ்சாங்களா இல்லையா? சரிയോ? பாக்கலையோ நீங்க? நாங்க அதுக்கு போகல சார். அவர் கல்யாணத்துக்கு லெட்டரே கொடுக்கல அப்படிங்கிற. அதை படிக்கணும். அது திருமணம் இல்ல பெருமணம்ங்கிறாரா இல்லையா? ஆமா, அங்க நடந்தது திருமணம் இல்ல, பெருமணம். அப்போ அவர் பாதம் விளக்கிய நீர் தான் பஞ்சகவியம் ஆயிட்டான். பஞ்சகவியத்தை வச்சுதான் என்ன செய்வாங்க? ஆமா, தீட்சை நிர்வாண தீட்சை எடுக்கிறவங்களுக்கு அத்துவ சுத்தி பண்ணுவாங்க. விளங்குதாமா? அந்த நீர் அவர் பருகுனதுனால என்ன ஆயிடுதான்? அது அத்துவ சுத்தி ஆயிடுதுங்கிறார். அத பருகுனவங்க மற்றவங்க மேலாம் தெளிக்கிறது. இவர் பருகிறது மற்றவங்க மேல புரோட்சிக்கிறது. கும்பாபிஷேகம் தெளிக்கிறாங்கல்ல இல்லையா? அது அதனால தானே தெளிக்கிறாங்க. அந்த ஞான நீரை தெளிக்கிறது, எல்லாருக்கும் ஞானம் விளங்கட்டும்ங்கிறது. அதனால இந்த நீரை பருகி நீரை வீடெங்கும் தெளிக்கிறது. வீட்டுல ஏதாவது இது நடந்தா புண்ணியாவாகனம் செய்யறமா இல்லையா? ஐயா செய்வீங்களா? என்ன சார்? அப்படின்னா என்ன செய்வாங்க? புண்ணியாவாகனம் செய்யறதுன்னா என்ன செய்வாங்க?
ஏமா நீங்க புது வீடு கட்டினாலும் சரி, இல்ல ஒரு வீட்டை யாராவது இறந்துட்டாலும் சரி, அந்த காரியங்கள்லாம் முடிச்சு அதை புனிதப்படுத்துறது, புண்ணியவாகனம் செய்யறதுங்கிறது. அது அப்படி கழிப்பாங்களா இல்லையா? செய்வாங்களா? நீ செய்வீங்களா? நீங்க செய்வீங்களோ? என்னமா அந்த மந்திரம் தெரியுமா உங்களுக்கு? புண்ணியவாகனம் மந்திரம். அது மந்திரம் இருக்கு, அது நாமளே செய்யலாம். என்னமா சொல்லிருக்கேன், சொல்லிட்டாங்களோ? எதுக்கு நீங்க அந்த வேலைக்கு போறதுக்கா? அது தாரேன் தாரேன் வச்சுக்கோங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. நமக்கே நாம செய்யலாமா? அந்த மந்திரத்தை சொல்லி நல்ல புண்ணிய நாள்கள்ல சாமியை கும்பிட்டு, பஞ்சகிவி சாமிக்கு ஒப்பமா இல்லையம்மா, அதை வச்சு அந்த மந்திரத்தை சொல்லி வீடு போறா புண்ணியவாகனம் செய்யறதுங்கிறது வீடு நல்லா இருக்கும். தர்ப்பணம் கொடுக்கறதுக்கா? தர்ப்பணம் கொடுக்கற மந்திரம் அது வேற, இது புண்ணியவாகனம் செய்யற மந்திரம் வேற. விளங்குதா? செய்யலாம். ஆமா, அதனால அத வீடு பூரா தெளிச்சு உள்ள பூரகம் பண்ணிட்டு பின் அவர்களுக்கு பூசை செய்யறது, இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு பூசை செய்யறது. இதன் பிறகு அவர்களுக்கு திரு அமுது படைக்கணும். இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு திரு அமுது படைக்கணும். அதோட அந்த அமுதோட சேர்த்து தட்சணை, அதோட சேர்த்து என்ன செய்யணும்? தட்சணை, ஆடை, உணவு பாத்திரம் ஆகியவை தரணும் அவங்களுக்கு. இப்ப இந்த துறவினா திருவோடு கொடுக்கிறது, தட்சணை வைக்கணும், ஒரு காவி ஆடை வைக்கணும், ஒரு திருவோடையும் வைக்கணும். இதெல்லாம் அவங்கள வரவேற்று உணவு உபசரிக்கிற முறை. விளங்குதா? இதனை முறையே ஆவாகனம், ஸ்தாபனம், பாத்தியம், அருக்கியம், ஆசமனம், அர்ச்சனை, நிவேதனம் என்று இப்படி அது 7 காரியங்களாக அமைஞ்சிருக்கும். இதை செய்யணும். இதையெல்லாம் குறவரை செய்து சிவத்தொண்டு ஆற்றியவர்கள் நாயன்மார்கள். இதெல்லாம் நாயன்மார்கள் இதெல்லாம் செஞ்சாங்க. நம்ம வீட்டுக்கு பெரியவங்க வந்து அப்படி செய்யணும். அந்த வழியில நாமும் சிவனடியார்களை தொழுத வேண்டும். இதெல்லாம் எதுக்கு அவர் சொல்றாங்க? ஏமா இதெல்லாம் அந்த திருநீலகண்ட குயவனார் செய்தாருன்னு சொல்லி நாம செய்யணுங்கிறது தான் அது சொல்றாங்க. விளங்குதா? சிவபெருமான் வந்திருக்கிறப்போ இதெல்லாம் அவர் செய்தாரு, அது மாதிரி நாமளும் பெரியவங்க வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அதனால இப்படிய நாயன்மார்கள் அவர் வழியில நாமும் சிவனாடியாரை தொழில் வேண்டும். அவரை வாங்கன்னு எழுந்தருளை செய்தல் ஆவாகனம். சிவனடியார்கள் ஊருக்குள் நுழையும் போதே கோவிலை கண்டு என்புற்று அங்குள்ள இறைவனை காண ஏங்கி வருவர். இல்லையா? இப்போ ஞானசம்மதி எங்க ஆலவாய், திரு ஆலவாய்ன்னு கேட்கிறாரா இல்லையா? அப்படித்தான் வருவாங்க. முதல் வேளையாக எம்பிரானை கண்ட பின்னே அந்த ஊரில் உணவு தங்கல் போன்றவற்றை. இப்ப ஞான சம்பந்தர் வந்தா நேரம் எங்க போனாரு? தாட்சாள்புரத்துக்கு மணவரைக்கு போகல, நேர கோயிலுக்கு போயிட்டு தான் இதான் செய்யணும். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போகும்போது கோயில போய் பார்த்துட்டு போறோம்னு நேரம் இருந்தா அங்க கோயிலுக்கு போய் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு இருக்கப்படாது. முதல்ல எங்க போகணுங்காரு? கோயிலுக்கு போயிட்டு வந்துதான் மத்த காரியம். விளங்குதா? ஆமா. அதனால இந்த நேரத்தில் அவ்வூர் அன்பர்கள் சிவன் அடியார்களை கண்டு அவர்களுக்கு தம் இல்லத்தில் அழைத்து செல்ல அவங்க இது மாதிரி கோயிலுக்கு போகும்போது
அந்த ஊர் அடியார்கள் பார்த்தா என்ன செய்யணுமா, எங்க விட்டு வாங்க உங்க விட்டு வாங்கன்னு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணுமா. ஆமா ஆமா, அங்க அப்படித்தான் நிக்காங்க கோயில் முன்னால. ஆமா, ஆரம் ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செபிப்புலத்து ஈரமென் மதுர பதம் பரிவு எய்த முன்னுரை செய்த பின். நல்ல வார்த்தைகளெல்லாம் முதல்ல ஆமா உங்க காதல சொல்லி அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி இளையான்குடி மாற நாயனார் அவர் சரித்திரத்துல சொல்லியிருக்கிறார் இல்லையா. மாறநாயனார், மாறநாயனார்னா என்னமா, மாறநாயனார் என்னமா, இளையான்குடிங்கிறது பிறந்த குலம். மாறநாயனார் மாறனை போல் வாழ்ந்த நாயனார். மாறன்னா அரசன், அவ்வளவு செல்வத்தோட வாழ்ந்த நாயனார். அதனால இந்த இளையான்குடி நாயனார் புராணத்துல உள்ளதை சொல்லி அது போல நாம என்ன செய்யணும், அடியார்களை போற்றணும். இதெல்லாம் இவர் செய்தார். யார் செய்தா? ஆமா, இந்த திருநீலகண்ட குயவனார் அவரை போற்றி செய்து கண்டவுடனே தாம் இருந்த நிலையில மனத்தாலும் வாக்காலும் துதித்து உபசரித்து தொண்டர்தாம் எண்ணிய வகையாம் பிறைவள சடைமுடி பெருமானி தொண்டர் என்று. பிறைமொழி என்னன்னா பிறை சூடிய சிவபெருமான் தொண்டரை, சிவபெருமான் சிவன் அடியார்கள்னா சிவன் பெருமானுக்கு தொண்டர்கள் தானே. ஆமா, அவரை சிவன் அடியார் என்று உறைபொழில் அனைத்து. உறைபொழில்னானது வீடு, உரைகிற இடம். உறைபொழில் அனைத்து பேர் உகைவு கூர்ந்திட ரொம்ப சந்தோஷம் வர முறையின் வழிபட மொழிந்த பூசைகள். முதல்ல நல்ல வார்த்தை சொல்லி அவங்கள கூப்பிடணும். அப்புறம் பூசைகள் நிறைபெரு விருப்போடு செய்து. இப்ப நாம பார்த்தோமே பாத பூசை முதலான பூசைகள்லாம் செய்து வெறுப்போடு அழைக்கணும் இல்லையா. அதனால பிறைவளர் சடைமுடி, மதிவளர் சடைமுடி அப்படியெல்லாம் சொல்றார் அவர் முடிய இல்லையா. சடைமுடிங்கிற சடைமுடி சாட்டியம் குடியாருக்கு இதெல்லாம் சொல்றாரு திருப்பிசைப்பால. பிரான் அப்படின்னா தலைவர், பிரியாதவன், நம்ம விட்டு பிரியாதவன். இவரலாது இல்லையோ பிரானார். யார் சொன்னான்? அது மாத்திரம் தெரியும். அதனால நம்பிகள் திருப்பாச்சராட்சிரம் பதியத்துல மாலர நேயம் அழிந்தவர், மாலர நேயம் அழிந்தவர் அவர் யாரு? என்னமா என்னமா அது எங்க வருது? மறைந்தவர் அவரும் அவர் வேடமும். மாலலம் நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தாம் அரணன தொழுமே. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னமா? நம்முடைய மால் அறுவதற்கு என்ன செய்யணும்? நேயம் மலிந்தவர் பெருமானிடத்துல நாமெல்லாம் நமக்கு நேயம் மெலிஞ்சிருக்கு. நமக்கு பெருமானிடத்துல மேயம் மெலிஞ்சிருக்கு, அவங்களுக்கு மலிஞ்சிருக்கு. அதனால என்ன செய்யணும்?
நமக்கும் நேயம் மலிதல் பொருட்டு மெலிஞ்ச நாம் மலிந்தவரை தொழணும். அன்பு குறைய இருக்கவன் கூட இருக்கிறவன தொழணும். அதனால அந்த நேயம் மலிந்தவன் அவரையும் அவருடைய வேடத்தையும், அவர் மட்டுமில்ல அவருடைய வேடத்தையும் ஆலயம் தானும். ஆலயம் தானும் என்ன? ஆலயம்னா நம்ம ஏமா ஆலயம்னா என்ன சொல்லுவாங்க? ஆலயம்னா நம்ம ஆலயம்ங்கிறது அந்த சிவலிங்க திருமேனி. ஆலயம்ங்கிறது என்னது? ஆலயத்தில் இருக்கிற சிவலிங்க திருமேனி. விளங்குதாமா? நேயம் மலிந்தவர்ங்கிறது அடியாறு, அவருடைய வேடம், அப்புறம் அவங்களுடைய தலைவனாகிய சிவபெருமான் சிவலிங்க திருமேனி. அப்ப அந்த சிவலிங்க திருமேனி அடியார் திருமேனிங்கிறது அர்த்தம். சிவலிங்க திருமேனி வேற, அடியார் திருமேனி வேற இல்ல, இல்லையா? அப்போ அடியாரை பேணுதல், சிவபெருமானுக்கு அபிஷேகம் பூஜை செய்யறமா இல்லையா சிவலிங்கத்துக்கு, அதுதான் இது, அதுதான் இதுங்கிற. விளங்குதா? அதனால அந்த உரைப்பதற்கு இடமாக உள்ள வீடு. வீடுனா என்னது? வீடுனா என்னமா? பாசத்திலிருந்து விடுபட்டு இறைவனோடு விடுதலும் கூடுதலும் நிகழ்கிற இடம் வீடு. பிறகுதா பேர் உவகை கூர்ந்திட பெருங்காதல் நிறைந்து முறைமையில் வழிபட்டு, பெரு விருப்போடு முறையில வழிபட்டு அவரை அழைத்து சென்று எம்பிரான் யான் செய்யும் பணி ஏது என்றாங்க. அப்போ அவரை எப்படி நினைக்கணும்? எம்பிரானே. அவரை எப்படி நினைக்கணும்? அடியவரை பெருமானாகவே நினைக்கணும், இல்லையா? வந்திருக்கிறானா பெருமானே தான் வந்திருக்கிறார். அதனால எம்பிரானே யான் செய்யும் பணியாது, உமக்கு நான் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கூசி மொழிந்து கேட்கணும். பணி ஏது என்றனர். அவற்றை போய் கேட்கிறாரு, இதெல்லாம் செஞ்சு. விளங்குதாமா? அவங்களுக்கு என்ன பணி செய்யணும், கட்டளை இடுங்க அப்படின்னு. வம்புலா மலர் சடை வள்ளல். வம்புனானது இடமா? வம்புனா வாசனை. வம்புனானது வாசனை நிறைந்த மலர். வம்புலா மலர் சடை, மலர்கள் அணிந்த சடை. அவன் வள்ளல். அவன் யாரு? என்ன வள்ளலு? வள்ளல்னு என்னதுமா? வரையாது வழங்குபவன் வள்ளல். வரையாதுன்னு என்ன? வரையாதுன்னு என்னமா? நிறுத்து பார்க்காம செஞ்சிருக்கான் அவ்வளவு போதும் அப்படி இல்லாம, இல்லையா? அது உங்களுக்கு உண்மை விளக்கம் 50வது பாட்டு சொல்லுங்க. அப்போ
அந்த இறைவனை சொல்லும் போது இல்லையா, இப்ப முதல்ல உயிரை சொல்றாரு, அவன் என்ன சொல்றான்? அப்போ அவன் சுத்த மெய்ப்போகம் நம்ம தூக்கம் இல்லையா, அணு மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறைவன் நமக்கு இன்பம் கொடுக்கறான்னு சொல்லல, மெத்தவே கொடுக்கறான், நம்ம தகுதிக்கு அதிகமா கொடுக்கறோம். விளங்குதா? அது அவருடைய பண்பு. என்னமா? ஆமா, பக்குவத்துக்கு தகுந்தாப்புலதான் கொடுக்கறாரு. அப்படி இல்ல, பக்குவத்துக்கு தகுந்தாப்புல நம்ம கொடுக்கறாரு. கொடுத்தாலும் பக்குவத்துக்கு தகுந்தாப்புல கொடுக்கணுங்க சட்டம் வச்சிருக்காரு. அவர் தான் சட்டம் வச்சிருக்கிறாரு. சட்டம் வச்சா கூட இப்போ அதாவது இப்ப தீட்சை கொடுக்கணும்னா அவனுக்கு நீடும் இருவினையும் நேராக, அப்போ அந்த உலக நுகர்ச்சி சிறிது கூட இருக்கக்கூடாது. அதான் அதுக்கு தகுதி. ஆனா தகுதி குறைய இருக்கவனுக்கும் சேர்த்தான் கொடுக்காது. அதுதான் மெத்த. இது செஞ்சாவது அவன் திருந்துவான் அப்படின்னு சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவரு கருணை இருக்கா இல்லையா, முழு தகுதி வர வரைக்கும் எதிர்பார்க்கறது குறைஞ்சபட்ச தகுதியை வச்சு கொடுக்கறது. அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்லை, கருணை தான். இப்படி செஞ்சாவது சீக்கிரம் முத்தி அடைஞ்சிட மாட்டானான்னு நினைக்கிறது தான் இல்லையா. இப்போ மற்றவங்க ரிஜெக்ட் பண்ற மாதிரி ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை இல்லையா. அவர் ரிஜெக்ட் பண்றாருன்னா ரொம்ப வருத்தத்தோட தான் ரிஜெக்ட் பண்ணுவார் இல்லையா. அதனால அவர் எதிர்பார்க்கறது குறைஞ்சபட்ச தகுதி தான். முழு தகுதி வந்தவங்க மட்டும் இல்லை. முழு தகுதி வந்திருந்தாதான் டீச்சர் கொடுத்தவனே எல்லாரும் அப்படியே முச்சி அடைஞ்சிருவானே, ஒரு பேர் இருக்க மாட்டானே இல்லையா. அது குறைஞ்சவனுக்கு கொடுக்கறதான தானே இருக்கான். அதனால அவர் வள்ளல் தான், வரையாது கொடுக்கிறவர் தான் இல்லையா. ஆமா, அதனால அந்த வள்ளல் அவரு கேட்கிறாரு, என்ன செய்யணும் உங்களுக்கு? ஒன்னும் செய்ய வேண்டாம். அந்த சடை வள்ளல் தொண்டானார், உண்பன் நாயகனார். உண்பன் நாயகன் அவன் வெறும் வள்ளல் மட்டுமில்ல, உம்பருக்கே நாயகன். ஏன் இவருக்கு நாயகன் சொல்லாம அப்படி சொல்றாரு? என்னமா 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டாம்னா 8ஆம் கிளாஸ் படிக்கலான்னு அவருக்கே தலைவர்னு சொல்லியாச்சுன்னா அவனுக்கு கீழே உள்ள தலைவருங்கிறத சொல்ல வேண்டாம். அதனால உம்பர் நாயகனும் வேற ஒண்ணும் நீ செய்ய வேண்டாம், எனக்கு பெரிய பணியெல்லாம் ஒன்னும் செய்ய வேண்டாம், நான் தான் உனக்கு பணி செஞ்சுட்டு இருக்கேன். பணி யார் செஞ்சுட்டு இருக்கா? அவன் தான் இல்லையாமா. என்ன செய்யறாரு? உங்களுக்கு என்ன செய்யறாருமா? என்னமா? என்னப்பா? எல்லாமே அவர் தான் செய்யறாருன்னு சொல்லுங்க. என்ன செய்தாரு அவர் செய்யறாருன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நாம என்ன செய்யறோம்? ஒண்ணும் செய்யல. அவர் என்னதான் செய்யறாருன்னு குறிப்பிட்டு ஒண்ணு சொல்றதுக்கே இங்க வழி இல்ல, எல்லாமே. ஆமா, அதனால அவர் சொல்கிறார், இப்போ எந்த ஓடு இவ்வோடு நான் கையில கொண்டு வந்து இருக்கிறாரு, அது ஒளி உடைய ஓடுன்னு முதலே சொல்றாரா இல்லையா? வெள்ளை விளையன்னு ஒளி வீசிக்கிட்டு இருக்குன்னு. இவ்வோடு உன்பால் வைத்து நம்பி, நான் நம்பி வைக்கிறேன், உன்ட கொடுக்கறேன், உன்னை நம்பினா ஓட கொடுக்கறேன் அப்படிங்கிறார். விளங்குதா? அதனால இந்த ஓடு உன்பால் வைத்து நம்பி நீ தருக, நான் வேண்டும் போது நான் நம்பி கொடுக்கறேன், நீ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து என்ன செய்யணும்? நான் கேட்கும் போது கொடுக்கணும். இது விடதான், வேற ஒன்னும் பெரிய காரியம் ஒன்னும் செய்ய வேண்டாம். இன்னும் ஒரு சின்ன காரியத்தை தான் சொல்றாரு. அப்போ திருவோடு கொடுத்து, அந்த திருவோடு கொடுத்து
வெறுவோடு பெறுதல். திருவோடு கொடுத்து வெறுவோடு பெறுதல். அப்படின்னா நம்ம திருவோடு கொடுத்து வெறுவோடு பெறுதல். என்னடா அவர் கொடுக்கிறது திருவோடு. திருநன திரு என்ற ஓடு, சிவஞானம்ங்கிற ஓடு, அதான் பாத்திரம், அத கொடுக்கிறாரு. வெறுவோடு இந்த சரீரம். வெறுவோடு என்னது? இந்த சரீரம். பிறவி நீக்கம். திருவோடு கொடுத்து வெறுவோடு பெறுகிறார். தங்கத்தை கொடுத்து தவிடை பெறுதல். தங்கத்தை கொடுத்துட்டு தவிட பெறுதல். புரியுதாமா? அப்ப என்ன செய்யணும்? அந்த ஓட என்ன செய்யணும்? அவரு என்னம்மா? அந்த திருவோட அது பெருமானுடைய திருவருளா இல்லையா, அத பூரா இவர் உள் வாங்கிக்கிட்டு இவருடைய பாசத்தை பூரா அந்த ஓட்டுல போட்டு கொடுத்துடணும் அவர்கிட்ட. நீர் கொடுத்தது பாசம், தனு கரண புவனாதிகள் தானே, அத பூரா அந்த வெறுவோடெல்லாம் கொடுத்துடணும். வெறுவோடு கொடுக்கணுமா? வெறுவி கொடுக்கணும், இந்த வெறுவோட்டை கொடுத்துடணும். திருவோட்டை பெற்றுக்கொண்டு அன்றைய இந்த நாவின் உடல் உடைமை எல்லாமும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா, அதெல்லாம் திருப்பி கொடுத்துரு. அப்போ சிவஞானத்தை பெற்றுக்கொண்டு பாச ஞானத்தை கொடுக்கணும்னு அர்த்தம். அவர் கொடுக்கும் போது என்ன செய்யணும்? ஆமா, எனக்கு இவ்வளவு நாள் கொடுத்தது போதும், இதுக்காக தான் கொடுத்தேரு, இப்ப இதை கொடுத்தாச்சு திருப்பி இதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவற்ற கொடுத்துடணும். அந்த ஓட்டல போட்டு காணலையாங்கப்படாது. விளங்குதாமா? நல்லா சொல்றாரா இல்லையா? ஆமா. அதனால அதுக்காக கொடுக்கிறாரு, அத சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த ஓடு திருவோடுன்னு சொல்லிட்டாரா இல்லையா? ஆமா, தன்னை ஒப்பறியது. இந்த சிவஞான ஓட்டுக்கு ஒப்பா வேற எதுவுமே கிடையாது உலகத்தில். தன்னை ஒப்பு அறியது. தலத்து தன்னுளை துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது. இதுக்குள்ள எதை போட்டீங்களோ அதெல்லாம் சுத்தமாயிரும். இதுக்குள்ள வச்சதெல்லாம். அப்போ இந்த திருவோடு எது? சிவபெருமானேன்னு அர்த்தம். அவனுக்குள்ள இருக்கிறத பாசத்தை பூரா நீக்கிறவன். அது உள்ள இருக்கிறது யார்? நம்முடைய பாசத்தெல்லாம் நீக்கிறவன் அவன் தான் இவன். அதனால தன்னுளை துண்ணிய யாவையும், அதோட பொருந்துனா துண்ணுனா தூய்மை செய்யும். துண்ணாதவரு கிடையாது இல்லையா? ஆமா. அத அந்த திருவருள் பெண் 2வது பாட்டு என்ன சொல்லுவாரு? சாரத்தரும் தன்னிலைமை மண்ணுயிர்களுக்கு தருவான், சார்ந்தவருக்கு தருவான். அதான் துண்ணுதல், பிணைதல். விளங்குதா? துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது அப்படின்னு அதனுடைய இலக்கணத்தை சொல்றாரு. விளங்குதாமா? ஒப்பில்லாததுன்னு சொன்னவரே அதுக்கு இலக்கணத்தை சொல்றாரு. பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது. என்ன செய்யணும்? பொண்ணு மணியை காட்டிலும் இது நித்திய செல்வம், அத மாதிரி அழிகிற செல்வம் இல்ல. இது என்னது? அறிவு செல்வம், ஞான செல்வம். பொற்பணி போல அது அழிகிற, தோன்றி நின்று அழிகிற செல்வம் பொய்ப்பொருள் இல்ல, அது மெய்ப்பொருள். இது என்னது? மெய்ப்பொருள் என்பது. அதனால பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது.
அப்போ நீங்க அதை வச்சு பூசை பண்ணிருக்கணும். அந்த திருவோட கொண்டு எங்க வச்சிருக்கணும்? பூசை ரூம்ல வச்சு பூசை பண்ண வேண்டியது. குடர்ல கொண்டு போட வேண்டிய சமாச்சாரம் இல்ல. விளங்குதா? போற்ற வேண்டுவது என்ன தன்மைத்து இது என்று இதை தொகுத்து சொல்றது. இப்ப நான் சொன்ன எல்லாம் உடையது இந்த திருவோடு. வாங்கு நீ இத விருப்போடு நீ பிரசாதம் இது வாங்கு நீ என சொல்லி கொடுக்கிறார். விளங்குதா? அப்போ கொடுக்கும் போதே அது என்ன செய்ய வேண்டியதுங்கிறதெல்லாம் அதை தொக்கி நிக்கிறா இல்லையா? வந்தவர் யாரு? சிவபெருமான். அவர் கொடுத்தது எது? தன்னையே கொடுக்கிறாரு இல்லையா? இது உள்ளதான் தூய்மை செய்யும். இதை போட்டதை பூரா தூய்மை செய்யுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அவர் கொடுக்கிறார். விளங்குதா? இதை வரைக்கும் நாம பார்த்துட்டு இத அடுத்த வகுப்புல இதுல இருந்து எப்படி தூய்மை செய்யுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். விளங்குதா? அது எப்பேற்பட்ட திருவோடுன்னு சொல்லி முதல்ல வந்ததை பார்த்தோம் போன வகுப்புல. இப்போ அவர் எதை கொடுத்திருக்கிறாருங்கிறத பார்த்திருக்கிறோம்.